கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணுவியா? கண்டிப்பா பண்றேனே. ஏய் உண்மையை சொல்றா? சத்தியமா பண்ணி தரேனே. சரிப்பா. டேய் அப்படியே பின்னால வா. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ண முடியாது இல்ல? போட்டு போட்ட. அட ஆமாண்ணே. உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அண்ணே அவர்கிட்ட வாங்கின காசுக்கு அமெண்ட் பண்ண முடியும், உங்ககிட்ட வாங்கின காசுக்கு அமெண்ட் பண்ண முடியாது. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. பழகிடாம போறீங்களா? ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபைட் கிளப். ஸோ டாக்டரின்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது டாக்டரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். டாக்டரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாக்டரின். ஸோ நம்ம இந்த டாக்டரின் மட்டும் பார்க்க போகிறது இல்லை. ஆர்டிகல் 13 அண்ட் செவரல் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், 4th amendment, 17th amendment, 24th amendment, 25th amendment and very important cases like சங்கரி பிரசாத் கேஸ், அந்த மாதிரி முக்கியமான கேசஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we have to understand article 13. Article 13 says any law violative of fundamental right shall be declared void அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி ஏதாவது சட்டம் கொண்டு வரும்போது அந்த சட்டம் செல்லாததாக ஆகிவிடும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொவிஷன் வித் ரிகார்ட் டு ஆர்டிகல் 13. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷனில் எனி லா அப்படிங்கிற டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே எனி லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு 13 clause 2. அப்போ லானா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா வருது. ஆர்டினன்ஸ், ஆர்டர்ஸ், பைலா, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் கஸ்டமர் யூசேஜ் ஹேவிங் ஃபோர்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரசிடென்ட் ஆர் கவர்னர் கொண்டு வர அவசர சட்டம், ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு கலெக்டரோ இல்லை உங்களோட அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஆர்டர், பைலா ஆர் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின் அடிப்படையில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க, இல்லை அதை சார்ந்து சில சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அது பைலாஸ். ஓகே, எப்பயுமே சட்டங்கள் அப்படிங்கிறத லெஜிஸ்லேச்சர் தான் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஒரு எம்பியோ இல்லை எம்எல்ஏவோ அவங்க தான் சட்டம் கொண்டு வர முடியும். பட் சம்டைம்ஸ் என்னாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது இருக்கும். அந்த ஆக்டில் பவர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் வார்டனுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர் சில சட்டங்கள் கொடுப்பார் அந்த ஏரியாவுக்கு. தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் பைலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் ரூல்ஸ், என்ன மாதிரி ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் இந்த ஆர்டிகல் 13 கீழே லா அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே வரும். தென் நம்ம காலாகாலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், ஓகேங்களா, கலாச்சார ரீதியாக இருக்கலாம், சமுதாய ரீதியாக இருக்கலாம், இந்த மாதிரி சில கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ் சட்டத்தின் தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் லா அப்படின்றத எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 13 வருமா வராதா அப்படிங்கிறதுக்கான பதில் கிடையாது. ரைட்டா? அப்போ இங்கேருந்து தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. சரி, அமெண்ட்மெண்ட் லாவாக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்லிமெண்ட்டால் எதுவும் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் செல்லாதுன்னு ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆர் அதர்வைஸ் கோர்ட் மூலியமாக. அதுவே அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாவாக ஆகாது அப்படின்னா பார்லிமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டை எப்படி வேணால் அமெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் அது லாவாக கன்சிடர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். எடுத்தோடனே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடுது. இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1951 பாஸ் ஆகிருக்கும். அப்போ எலெக்டட் பார்லிமெண்ட் கிடையாது, ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட். அதாவது கான்ஸ்டிடியூட் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸில் சேஞ்சஸ் வந்திருக்கும். அதில் ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 15 புதுசாக ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறாங்க. தட் இஸ் டு எனேபிள் ரிசர்வேஷன். ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் கொண்டு வராங்க, கிளாஸ் 4. அதன்படி எஜுகேஷன், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுல ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், எஸ்சி, எஸ்டி அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. தென் உங்களுக்கு ஆர்டிகல் 19லையுமே பெருசாக ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 19ல் ரெஸ்ட்ரிக்ஷனோட உங்களுக்கு ஒரு 3 ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆர்டர், friendly relation with foreign state and incitement to an offense. இந்த 4வது சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல வரல, 16th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல வந்திருக்கும். தட் இஸ் sovereignty, affecting the sovereignty of the state அப்படிங்கிறது.
தென் ஆர்டிகல் 31A கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது அதில் ஜமீன்தாரி அபாலிஷன் லா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது அந்த சட்டங்கள் எதுவுமே வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருந்துச்சு 31ல். அதை சார்ந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஜமீன்தாரி அபாலிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக லேண்ட் எல்லாம் பிரித்து கொடுக்குறப்போ அது வயலேட் பண்ணாது ஃபண்டமெண்டல் ரைட்டை. அதை பார்லிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ரொவிஷன் இது. ஓகேங்களா. தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9th ஷெட்யூலை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க 31Bயில். சரிங்களா. 9th ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு போய் 9th ஷெட்யூலில் வச்சா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதித்தாலும் அந்த சட்டம் செல்லுபடியாகும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த 9th ஷெட்யூல். ஓகே. இது வந்து ஆர்டிகல் 31Bயில் வந்திருக்கும். இதே அமெண்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு 341 and 342 சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்லிமெண்ட்டும் மட்டும்தான் SC/ST லிஸ்ட் அப்படிங்கிறத மாடிஃபை பண்ண முடியும். ரைட்டா. பிரசிடென்ட் தான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. டெஃபினேஷன் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் சொல்லிட்டு இந்தந்த ட்ரைப்ஸ் எல்லாம் தான் ஷெட்யூல் ட்ரைப், இந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அதுக்கடுத்து மாற்றணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் உங்களுக்கு எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட சில அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அது பெரிய அமெண்ட்மெண்ட்ஸ் கிடையாது, மேஜர் கிடையாது, ஜஸ்ட் மைனரான அமெண்ட்மெண்ட்ஸ் தான். தென் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு எதிர்த்து உங்களுக்கு சங்கரி பிரசாத் அப்படின்ற கேஸ் வந்திருக்கும். சரியா. இந்த சங்கரி பிரசாத் கேஸில் அதை பார்த்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இங்கே லா அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிகல் 13 கீழே ஆர்டினரி லாஸ் மட்டும்தான் வரும், அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணுவது தப்பில்லை, அவங்க என்ன வேணால் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கரி பிரசாத் கேஸில் சொல்லியிருப்பாங்க. இதன் விளைவாக 4th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1955 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 4th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிகல் 31A ஃபர்தர் ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவாங்க. காம்பன்சேஷன் அப்படிங்கிறத லிமிட் பண்ணியிருப்பாங்க. அகெயின் 17th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் இன்னும் சில சட்டங்களை 9th ஷெட்யூலில் கொண்டு போய் வைப்பாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு கேள்வி வரும், இப்படி 9th ஷெட்யூலில் அவங்க வச்சாங்கன்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போகலாமா வேணாமா அப்படின்றத கேட்டிங்கன்னா, இங்கே அதற்கான பதிலாக உங்களுக்கு வந்து ஐஆர் கொய்லோ கேஸ் அண்ட் ஃபர்தர் கேசஸில் வந்து அதை தெளிவுபடுத்தி இருப்பாங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, 9th ஷெட்யூலில் ஒரு சட்டம் கொண்டு போய் வச்சாலும் அதை கோர்ட் ரிவ்யூ பண்ண முடியும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலக்நாத் கேஸ் அப்படின்ற கேஸ் வரும். கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற கேஸு. ஸோ இந்த கேஸில் சங்கரி பிரசாத் கேஸில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை ஓவர் ரூல் பண்ணுவாங்க. அதாவது அதை மாற்றி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, சங்கரி பிரசாத்தில் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே அமெண்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஆர்டிகல் 368 வச்சு அமெண்ட் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு டிரான்செண்டல், அதாவது எப்பயும் இருக்கக்கூடிய தன்மையும் அதை சைலன்ஸ் பண்ணக்கூடாத தன்மையும், இம்மியூட்டபிள் அப்படிங்கிற அங்கீகாரமும் இருக்குது அப்படின்னு இந்த கேஸில் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. இதை பார்லிமெண்ட் ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க. பார்லிமெண்ட் இதுக்கு எதிர்வினையாக அவங்க 24th அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. 24th அமெண்ட்மெண்ட் மூலிமா பார்லிமெண்ட் ஆர்டிகல் 368 பயன்படுத்தி ஆர்டிகல் 13ல் புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அது என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 13ல் லா அப்படின்ற கொஸ்டினில் அமெண்ட்மெண்ட் வராது அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் தான். அதாவது பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாலும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் தான் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு வரும்போது அதில் பிரசிடென்ட்டோட கையெழுத்து கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டும் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. விச் மீன்ஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பிரசிடென்ட் கிட்ட போச்சுன்னா அவருக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட். ஸோ இதோட 25th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 25th அமெண்ட்மெண்ட்டில் 39B and 39C அப்படிங்கிற டிபிஎஸ்பி, இந்த 2 டிபிஎஸ்பி எதுக்குன்னா, பொருளாதார ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத சரி கட்டுவதற்கு அரசாங்கம் சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு ஆப்ளிகேஷன் ஆர் ஒரு எனேபிளிங் ப்ரொவிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அரசாங்கத்தை இதை பண்ணுன்னு சொல்கிறது டிபிஎஸ்பி. அப்படி 39B and 39C பொருளாதார ஏற்றத்தாழ்வை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அது ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 19F அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு. தென் 31 அப்படிங்கிறது ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸு வயலேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வரலாம். அப்படி ஆர்டிகல் 39B and 39C செயல்படுத்துவதற்காக சட்டம் கொண்டு வரும்போது அது ஆர்டிகல் 14, 19 and 31 இதை வயலேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 25th அமெண்ட்மெண்ட். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதில் கோர்ட் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த 25th அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா. இந்த மொத்த 25th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வர ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஆர்டிகல் 31C அப்படின்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 31C அப்படிங்கிறது உங்களுக்கு 25th அமெண்ட்மெண்ட்டில் உள்ள வருது. ஏற்கனவே நம்ம 31A and 31B எல்லாம் இதே வீடியோவில் தான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 31C அப்படிங்கிறது புதுசாக வந்திருக்கு.
ரைட்டுங்களா? இப்போ இந்த 25th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ணி தான் உங்களுக்கு கேசவனந்தா பாரதி கேஸ் அப்படின்ற கேஸ் வரும். இந்த கேஸ்ல இருந்தா உங்களுக்கு டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இவால்வ் ஆகும். கேசவனந்தா பாரதி கேஸ் அப்படிங்கிறது தான் ஹிஸ்டரியிலே லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ஸோ இப்போ இதில் 24th அமெண்ட்மெண்ட் 25th அமெண்ட்மெண்ட் ரெண்டுமே கேள்வியில் இருக்கும். இந்த 24th அமெண்ட்மெண்ட் படி, அதாவது பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் அது ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அமெண்ட்மெண்ட் சட்டமே இல்லை அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டாங்க. 24th அமெண்ட்மெண்ட் இஸ் வேலிட். 25th அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அதில் 2 கிளாஸ் இருக்குது. ஒன்று, பார்லிமெண்ட் சட்டம் கொண்டு வராங்க, 39B and 39C எனேபிள் பண்ணுற மாதிரி சட்டம் கொண்டு வந்தால் அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து இதில் கோர்ட் தலையிடக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. இதில் அந்த கோர்ட் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாடி சொன்னது, அதாவது 39BNCக்காக சட்டம் கொண்டு வந்தால் அது பிரச்சனை இல்லை தான், அப்படி நீங்கள் சட்டம் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்றத எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? இப்போது இதில் தான் உங்களுக்கு டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வரும். என்னன்னா, பார்லிமெண்ட் என்ன வேணால் அமெண்ட் பண்ணிக்கலாம், பட் டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது கான்ஸ்டிடியூஷனோட அடிப்படையை பாதிக்காத மாதிரி அந்த அமெண்ட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனும் கான்ஸ்டிடியூஷனில் டைரெக்டாக இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் இனோவேஷன், அதாவது நீதிமன்றம் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பே தான் தவிர இது கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் ஆகவில்லை. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த பார்லிமெண்ட் அண்ட் ஜுடிஷியரோட ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பார்லிமெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டி டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்டர் ஆர்டிகல் 368 இருக்கு. அதாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும்னா அது பார்லிமெண்ட்டால தான் முடியும், அவங்க என்ன வேணால் அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. பட் அதே சமயம் இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறதுக்கும் அந்த சட்டங்கள் சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்குற பொறுப்பும் ஜுடிஷியரி கிட்ட இருக்கு. ஸோ இனி என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்லிமெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அவன் பண்றதை சரியா பாரு அப்படிங்கிற மாதிரி ஜுடிஷியரிட்ட அந்த பொறுப்பையே கொடுத்துருக்காங்க. இதன் விளைவாக வந்தது தான் உங்களுக்கு டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னன்னா, பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சரியா? கான்ஸ்டிடியூஷனை மாற்றி அமைக்கிறது பார்லிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, அந்த பிரின்சிபல்ஸை பாதிக்காத மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த பிரின்சிபல்ஸை எடுத்துட்டா இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கே மீனிங் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி முக்கியமான பிரின்சிபல்ஸ் ஆர் விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறதுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சரோட மீனிங். இப்போ இங்கே எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒவ்வொரு தீர்ப்புலையும் ஜுடிஷியரி கொடுக்கறது தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு தீர்ப்பில் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ கேசவனந்தா பாரதி கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். சீஃப் ஜஸ்டிஸ் சிக்ரியோட தீர்ப்பில் வந்து சூப்பரமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்டோட ஃபார்ம், செக்குலர் கேரக்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஃபெடரல் கேரக்டர், இதெல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்டிஸ் ஷேகத், ஜஸ்டிஸ் குரோவர் இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறதும் பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படிங்கிறதும் பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹெக்டே அண்ட் முகர்ஜி இதே தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சாவரன்டி ஆஃப் இந்தியா, டெமோக்ராட்டிக் கேரக்டர் ஆஃப் த பாலிட்டி, ஓகேங்களா? அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி, மறுபடியும் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், தனி மனித சுதந்திரத்தோட அடிப்படையான விஷயங்கள், தென் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பேசிக் ஸ்ட்ரக்சராக சொல்லியிருப்பாங்க. ஜஸ்டிஸ் ஜக்மோகன் ரெட்டி அப்படிங்கிறவரும் சிமிலர் லைனில் தான் சொல்லியிருப்பாங்க. டெமோக்ராட்டிக் நேஷன், ரிப்பப்ளிக், சாவரன்டி, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஸ்டேட், இதெல்லாமே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற தியரி அடுத்து இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ்நாராயண் கேஸ் அப்படிங்கிறது திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆகும். என்னன்னா 39th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி எலெக்ஷன் அப்படிங்கிறது, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன், ஸ்பீக்கரோட எலெக்ஷன், இதுக்கெல்லாம் ஜுடிஷியரி தலையிடக்கூடாது, இட் இஸ் பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் வுட் ஸ்ட்ரைக் இட் டவுன், அதை அப்படி கொண்டு வர முடியாது, ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மினர்வா மில் கேஸ் அப்படிங்கிறது, இந்த மினர்வா மில் கேஸுக்கு முன்னாடி ஒரு 42nd அமெண்ட்மெண்ட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மினர்வா மில்ஸுக்கு முன்னாடி இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா 31C அப்படிங்கிறது, அதில் 2 DPSPக்காக தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதை மாற்றிட்டு எனி டிபிஎஸ்பி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் ஏதாவது ஒரு டிபிஎஸ்பியை எனேபிள் பண்ணுறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணிச்சினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரொம்ப வீக் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அதை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே தான் ஃபண்டமெண்டல் ரைட்டும் டிபிஎஸ்பியும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 9th ஷெடியூலில் இருக்கிறது பாதிச்சா என்ன பண்ணுறது, 9th ஷெடியூலில் சட்டங்கள் வைக்கிறாங்களே, அப்போ அது என்ன கணக்கு அப்படின்னு வரும்போது வமன் ராவ் கேஸில் அதுவும் பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிச்சா 9th ஷெடியூலில் இருக்கிறதும் ரிமூவ் பண்ணிடுவோம், அதுவும் செல்லாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருப்பாங்க. தென் அடுத்த முக்கியமான கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மாய் கேஸ். இந்த கேஸ் ஃபெடரலிசத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான்
உங்களுக்கு செக்குலரிசம் அப்படிங்கிறதையும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருப்பாங்க. செக்குலரிசம் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எஸ்ஆர் பொம்மை கேஸில் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி. இப்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இப்போ பார்த்துட்டே இருக்கலாம், அந்த கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பார்லிமெண்ட் என்ஜேஏசி அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில். இது ஜுடிஷியலோட இண்டிபெண்டன்ஸை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் உங்களுக்கு டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் இன்வோக் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்தராக இதே மாதிரி நல்ல வீடியோஸோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.